ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம சிவிக்ஸில், அதாவது சோசியல் ஸ்டடீஸில் சிவிக்ஸில் உள்ளாட்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட சோர்ஸு. டிஇடிக்காக நம்ம பேசிக் சோர்ஸ்லேருந்து போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உள்ளாட்சி பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்பு முறையை ஆக்சுவலாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. சரிங்களா? உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. சரிங்களா? அவர் தான் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. ஓகேவா? இப்போ கிராம ஊராட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்துக்குமே தெரியும். நகரங்களில் கிராமங்களில் செயல்படும். அது பேசிக் சென்ஸு. இதோட தலைவர், வார்டு உறுப்பினர் அதாவது பகுதி உறுப்பினர்கள், மன்ற உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர். தலைவர், வார்டு மெம்பரு, கவுன்சிலரு இவங்கெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்போம்னா மக்களால் நேரடியாக தேர்தல் மூலம் சரிங்களா, நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கிராம ஊராட்சி அதோட தலைவர், வார்டு மெம்பரு, கவுன்சிலர்லாம் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? இப்போ இந்த ஊராட்சி மன்றம் இருக்கு இல்லையா, அந்த ஊராட்சி மன்றம் என்னென்ன வேலையை செய்யுது? சரிங்களா? ஊராட்சி மன்றம் அது என்னென்ன பணிகள்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெருவிளக்கு அமைத்தல். சரிங்களா? ஸ்ட்ரீட் லைட்லாம் போடுறாங்களே, தெருவிளக்கு அமைத்தல், ரோடு போடுறது. சரிங்களா? தெருவிளக்கு அமைத்தல், ரோடு போடுறது, தண்ணி வழங்குதல், குடி தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்களா அது. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த டிச்சி வெட்டுறது, கால்வாய் வெட்டுறதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, கழிவுநீர் கால்வாய் வெட்டுதல், சின்ன சின்ன பாலங்கள் கட்டுதல். சரிங்களா? சின்ன சின்ன பாலம் கட்டுதல். அதுக்கப்புறம் வீட்டு மனை பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குதல். சரிங்களா? வீட்டு மனை பிரிவுக்கு அனுமதி வழங்குதல். ஓகேங்களா? பட்டா போடுறோம்ல, வீட்டை பிரித்து வீட்டு மனையாக பிரிக்கிறோம்ல, அதெல்லாம் அனுமதி வழங்குதல். அப்புறம் லைப்ரரி, கிராமத்தில் லைப்ரரி இருக்கும்ல, கிராம நூலகங்கள், அதை பராமரித்தல். அப்புறம் தொகுப்பு வீடு, இந்த தொகுப்பு வீடெலாம் கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு அந்த தொகுப்பு வீடுகள்லாம் கட்டுறது, இவங்க தான் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலில் இந்த பசங்க இருக்கிற சின்ன இந்த இளைஞர்கள் பசங்க, அந்த இள வயசு பசங்க, அவங்களுக்குலாம் ஸ்கூல் கிரவுண்டு, அந்த விளையாட்டு மைதானங்கள் அமைக்கிறது. இந்த விளையாட்டு மைதானங்கள் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த பார் கம்பிலாம் நட்டு வைப்பாங்கள்ல, அது கிரிக்கெட் பேட் விளையாடுற பசங்களுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பாங்க, ஃபுட்பால் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வாங்கி தர்றது. அப்புறம் அந்த கிரவுண்டெல்லாம் பராமரிக்கிறது. இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா அந்த ஊராட்சி மன்றத்தில் செயல்படுத்துகிறாங்க, பார்க்குறாங்க. அந்த பணிகள்லாம் அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? சரி, இவ்வளோ வேலையும் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வருவாய் எப்படி வருது? இவ்வளோ வேலையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வருவாய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, நம்ம எல்லாருமே வீட்டு வரி கட்டுவோம். தொழில் வரி. சரிங்களா? தொழில் வரி. ஈவன் அந்த கடைலாம் வச்சுருக்காங்களா, அந்த கடைகளுக்கு வரி விதிப்பாங்க. சரிங்களா? இப்போ தண்ணி பைப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு இணைப்பு கட்டணம்னு சொல்லி ஒன்று வசூலிப்பாங்கள்ல, இணைப்பு கட்டணம். அப்புறம் நிலவரி வருதுல்ல, நிலவரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு. சரிங்களா? அப்புறம் சொத்துரிமை மாற்றம்லாம் சொத்துரிமை மாற்றத்தின் மீதான வரியிலிருந்து ஒரு பங்கு. சொத்துரிமை மாற்றத்தின் மீதான வரியிலிருந்து ஒரு பங்கு. சரிங்களா? அப்புறம் இது ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டும் அவ்வளோ பெரிய ஈவெண்ட், சின்ன சின்ன பாலம் கட்டுறது, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் பத்தாதுல்ல. அது மாதிரி விஷயங்கள், ப்ராஜெக்ட்டுக்கெலாம் அந்த காசு பத்தாது. அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் நிறைய மானியம், நிதியெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு மற்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து கிராம் சபா அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கிராம் சபா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஊர்மன்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம் சபா ஊர்மன்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட வாக்காளர்கள் அனைவரும் இதோட உறுப்பினர்கள். அதாவது ஒரு கிராம் சபாவில் அந்த ஊராட்சியில் இருக்கிற இந்த ஓட்டு போடுவாங்கள்ல, அவங்கெல்லாம் இதோட மெம்பராக மாறிடுவாங்க. கிராம் சபாவை பொறுத்த வரைக்கும் ஊர்மன்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுவாங்க இந்த கிராம் சபாவில் கூடி? அதாவது இந்த கிராமத்தோட வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, வரவு செலவு எவ்வளோ இருக்குது ஒரு வருஷத்துக்கு, அந்த திட்டங்களோட பயனாளிகள் யார், அதாவது இப்போ தொகுப்பு வீடு கட்டி கொடுக்குறோம்னா தொகுப்பு வீடு யாருக்கு கட்டி கொடுக்கணும். சரிங்களா? யார் அதோட பயனாளியாக கரெக்டாக இருப்பாங்க, இது மாதிரி இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வரவு செலவு திட்டங்கள், அதாவது வரவு செலவு திட்டங்கள்னால் இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இந்த வருஷம் இவ்வளோ பணம் வந்திருக்கு, இத்தனை பேர் ரெகுலராக வேலைக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், அது மாதிரி ஆடிட்டிங் இதெல்லாம் பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அந்த கிராம சபாவில் பார்ப்பாங்க. ஜென்ரலாக பொதுவாக வருஷத்துக்கு 4 வாட்டி கூடுங்க கிராம சபா. ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி பொதுவாக காமன் எஸ்பெக்ட். ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி கூடும். சரிங்களா? ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி கூடும்.
சரிங்களா. இந்தந்த நாள் இப்போ ஜனவரி 26னா என்ன நாள்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா. மே 1ஆம் என்ன நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லீவ் டேஸாக இருக்கும், முக்கியமான இம்பார்ட்டண்டான டேஸாக இருக்கும். சரிங்களா. ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி கூடும், மற்ற நாட்கள்லையும் நடத்தலாம். இது தவிர மற்ற நாட்களையும் நடத்தலாம். பொதுவாக இந்த 4 நாட்கள்லையும் கிராம் சபா கூடும். சரிங்களா. ஓகேங்க, சூப்பருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இந்த ஊராட்சியிலேருந்து நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.